புதுவை சைக்கிள் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 2 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? புதுச்சேரி காமராஜர் சாலை பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள கட்டிடத்தின் 2வது மாடியில் பிரபல தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் சுற்றுலா சைக்கிள் திட்டத்தில் முதலீடு செய்தவர்களிடம் சுமார் 45 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்துக்கு புகார்கள் சென்றன. இதையடுத்து எஸ்பி ரக்ஷனா சிங் தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் போலீசார் சம்பந்தப்பட்ட சுற்றுலா சைக்கிள் நிறுவனத்தில் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது நிறுவனம் உரிய ஆவணங்கள் இல்லாமல் செயல்பட்டு வந்ததும் அங்கிருந்த அலமாரியில் கட்டுக்கட்டாக பணம் வைத்திருந்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் புதுச்சேரி வருவாய்த்துறை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் அங்கு வந்த புதுச்சேரி வட்டாட்சியர் பிருத்திவி உள்ளிட்ட அதிகாரிகள் பணத்தை எண்ணிய போது ரூபாய் 2,45 லட்சம் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அப்பணத்தை அந்த அலமாரியிலேயே வைத்து பூட்டினர். அந்நிறுவனத்துக்கும் சீல் வைக்கப்பட்டது. போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டது. இது சம்பந்தமாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கோடிக்கணக்கில் பணம் இருந்ததால் இவ்வழக்கு தொடர்பான புகாரை அமலாக்கத்துறைக்கு சைபர் கிரைம் போலீசார் அனுப்பி வைத்தனர். அதன் பேரில் அமலாக்கத்துறை துணை இயக்குநர் தலைமையில் 4 பேர் கொண்ட குழுவினர் நேற்று மாலை புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள சைக்கிள் நிறுவனத்துக்கு வந்து சோதனை நடத்தினர். அத்துடன் புதுச்சேரி வருவாய்த்துறை காவல்துறையிடமும் விசாரித்தனர். சுமார் 4 மணி நேர சோதனைக்கு பிறகு பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள், காசோலைகள் ஆகியவற்றை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். பண விவகாரம் மற்றும் முதலீடு முறைகேடு குறித்து சைக்கிள் நிறுவன உரிமையாளர்களை விசாரிக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். சைக்கிள் நிறுவனத்தின் 10 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. அதன் மூலம் 100 கோடி ரூபாய்க்கு மேல் பரிவர்த்தனை நடந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். அவர்கள் புதுவையில் உள்ள வாடகை சைக்கிள், ரிக்ஷா, இ-பைக் உள்ளிட்டவைகள் மூலம் சுற்றுலா தலங்களை சென்று பார்வையிடுகின்றனர். இதனை பயன்படுத்தி சுற்றுலா சைக்கிள் நிறுவனங்கள் புதுச்சேரியில் அதிகரித்து வருகின்றன. அதில் சில நிறுவனங்கள் பொதுமக்களை சுற்றுலா சைக்கிள் திட்டத்தின் மூலம் முதலீடு செய்ய வைத்து மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார்கள் வந்தன. 4.5 லட்சம் முதலீடு செய்தால் மாதம் 52,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் 9 மாதங்கள் கழித்து 4.5 லட்சம் பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்ற கவர்ச்சி திட்டத்தை அறிவித்தனர். இதனை நம்பி புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் முதலீடு செய்துள்ளனர். இதன் மூலம் குறிப்பிட்ட சைக்கிள் நிறுவனம் 45 கோடிக்கு மேல் நிதியை முதலீட்டாளர்களிடம் திரட்டியிருப்பதாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரி போலீசாரை தொடர்ந்து அமலாக்கத்துறையினரும் நடவடிக்கையில் குதித்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.